எங்க நம்பிக்கை இல்லாமல் திரும்ப தான் ஆளுநர் பதவியேற்புக்கே ஒத்துக்க மாட்டாரு. ஏற்றதுக்கு அப்புறமா தானே முதல்ல ஆளுநர் என்ன பண்ணியிருக்கணும்னா, சரி அவருடைய முடிவு தான். ஆனா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா பிஜேபி கண்ட்ரோல்ல தானே ஆளுநர் இருக்காரு. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்ச உடனே இல்ல இது வந்து பதவியேற்புக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய விருப்பத்துல தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பவர் ஆளுநருக்கு இருக்கக்கூடாது. அது அததான் நம்ம வந்து மாநில சுயாட்சிக்கு ஒரு மாநிலம், ஒரு இனம், ஒரு தேசிய இனத்துக்கு எதிரா இருக்கு. இந்த மாதிரியான இந்த அதிகாரங்கள்லாம் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எதிரா இருக்கு அப்படின்னு பல ஆண்டுகளாக ஒரு மாநில சுயாட்சி வேணும் என்று தமிழ் தேசிய கொள்கைகள் முன்வைக்குது. ஆக்சுவலாக ஆளுநருக்கு எந்த விதமான பதவியும் அவருக்கான பவருமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது. இப்போ ஒரு ஆளுநர், ஒரு இந்திய அரசாங்கம் ஒரு எலெக்ஷன், இது வந்து ஒண்ணும் கிடையாது. பதவி ஏற்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் நடத்துறதுல, அதுல எலெக்ஷன் கமிஷனர் வந்து அவரே வந்து என்ன பண்ணலாம், சீஃப் எலெக்ஷன் பதவியேற்பு நடத்தி வச்சுட்டு கூட போகலாம். இந்த ஆளுநர்ன்றதே தேவையில்லை. ஒரு மந்திரி சபையை கட்டமைச்சதுக்கு அப்புறம் அந்த சட்டசபையில் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுதோ அது அப்படியே மக்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். ஏன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் ஒரு மக்களாட்சின்றதுக்கு. ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் ஆளுநர் கையெழுத்து போட்டு தான் அவங்க கடைசியில். ஆளுநர் வந்து கையெழுத்து போடலைன்னா அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படிதான் சட்டம் இருக்கு. ஸோ ஆளுநருக்கு இந்த பவர், இவ்வளோ அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. இவ பார்த்தீங்களா, அந்த அதிகாரம் கொடுக்கறதுனால என்ன ஆகி போச்சுன்னு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி அதுதான் இருக்கிறதுல ஆட்சிக்கு வர முன் வருது. அதுதான் லீடிங்கில் இருக்கு. எம்எல்ஏக்கள் அதிகமாக ஆதரவோடு போய் ஆட்சிக்கு வர்றாங்க. வேற யாரும் வரல. வேற யாரும் வந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பதவியேற்பை தள்ளி வைக்கலாம். ஆனால் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அவருக்கு என்ன, அவருடைய ஒரு தனிநபர், அவருக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவு இருக்கலாம், ஒரு சித்தாந்தத்துக்கு ஆதரவு இருக்கலாம். அதை இவர் எதிர்க்கிறாருன்றதுக்கோசரம், அதை மாநில கட்சி எதிர்க்கிறதுக்கோசரம் இப்படி பண்றது வந்து முற்றிலும் தவறு. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். மத்திய அரசோட நியமனம் பண்றவங்க தான் ஆளுநர். அவங்க சப்போர்ட் தான் இருப்பாங்க. யார் சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்கள தான் அவங்க ஆளுநராகவே மாற்றுவாங்க. ஸோ இதை நம்ம எதிர்காலத்தில் இப்போ விஜய் அவர்கள் இது சரி பண்ணுவாருன்னு தெரியல. ஆனால் நம்ம மாநில அரசாங்கம், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநில அரசாங்கங்களும் இந்த ஆளுநர் பதவிக்கு எதிராக, ஆளுநர் அதிகாரத்துக்கு எதிராக நம்ம போராட வேண்டியது இருக்குது. சட்ட போராட்டங்கள் மூலிமா அது தேவையில்லை, நம்ம அதை நீக்க வேண்டியது இருக்குது. இது அரசியலமைப்பிலிருந்து அப்படி இப்போ பாருங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி முன்னிலையில் வந்து அவங்க தான் கோர்றாங்க ஆட்சி அமைக்கணும்னு. ஒரு சிஎம் பதவி ஏற்க வச்சுட்டு அப்புறம் நீ பெரும்பான்மை நிரூபிக்காம, இப்போ பெரும்பான்மை நிரூபிக்கலன்னா ஆட்சி கட்டமைக்க முடியாது, மந்திரி சபையை உருவாக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ரீஎலெக்ஷன் வரப்போகுது. இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அதனால அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லா கட்சிகளுமே எதிர்த்து பேசியிருக்காங்க. திமுக தரப்பு, விசிகா, எல்லாருமே திமுக கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக மட்டும் எதுவும் பேசல. ஸோ அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, விஜய் தரப்புலேயே இது பெருசாக கண்டிச்சு பேசல. ஆனால் தாவேக ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க, காங்கிரஸ் தரப்புல போராட்டம் நடத்துறாங்க. ஸோ இது கூட மெரினா கடற்கரை வாரத்தில் வந்து தமிழ் தேசிய பேரியக்கம் மணியரசன் ஐயா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு.